பாரிஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை பார்த்தோம்னா அவங்க ராவண வதம் பண்ண போகிறாங்களோ சுபத்ரா, அந்த உருவ பொம்மையில் இசையை கை காலெல்லாம் கட்டி அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆதிலட்சுமி வாயிலையும் துணியை வச்சு கட்டி வச்சனால அவங்களால கத்தவும் முடியாது. அடுத்துங்க பார்த்தோம்னா விஷாலை தான் காட்டுறாங்க. அப்போ விஷால் என்னது இசை எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வரவும், அப்போ ஒரு இடத்துல பார்த்தோம்னா அவங்க விஷால் தான் எழுதி கொடுத்ததான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை ஆதிலட்சுமி அவங்க இசைக்கிட்ட கொடுத்தாங்களா. அந்த பேப்பரும் இசையோட ஃபோனு கீழே கிடக்குது. இதை பார்த்ததுமே விஷாலுக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு ஆபத்தில் இசை மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ராகவ் வராங்க. வந்ததுமே என்னாச்சு விஷால், இசை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அந்த பேப்பரை காட்டுறாங்க. அதை படிச்சு பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஷால், இது என்ன ஆச்சுதுன்னு தெரியலையே, இசை இப்போ எங்க இருக்கிறா அப்படிங்கும் போது இசையை யாரோ இந்த மாதிரிக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவோ அம்மா வேற அங்க பூஜை பண்ண விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா இசை வரட்டும்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு ராகவ் போகவும் இப்போ விஷால் தடுக்கிறாங்க. இல்ல ராகவ், நீ யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், நம்ம இசை எப்படியா தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க பார்த்தோம்னா சுபத்ரா கிட்ட அந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். ராவணன் வதம் பண்றதுக்கு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுபத்ரா அவங்ககிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் மருமக இசை வந்துடும் அப்படிங்கும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இசைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜாவையும் சிந்தாமணி தான் காட்டுறாங்க. அப்ப சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஸ்ரீஜா நம்ம நினைச்சது கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இந்த சுபத்ரா கையாலேயே இசையோட கதை முடிய போகுது. இதை பாக்குறதுக்காக எவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறோம். இந்த இசையோட கதை முடியணும், அதுக்கு பிறகு அந்த குடும்பத்துல எல்லாமே உன்னுடைய கைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்ப ஸ்ரீஜாவும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதிலட்சுமி இதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுபத்ரா எப்போ ராவணவதம் பண்ண போறா, அந்த ராவணவதம் பண்ணும்போது இசையோட கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம்னா இசை அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே ஐயோ நம்மளை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அவங்க பாக்குறாங்க. அவங்கள சுத்தி இந்த மாதிரிக்கு பொருளெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இதை பார்த்ததுமே அவங்க பயத்தோட இருக்கும்போது அவங்க விஷால் வராங்க. விஷால் வந்ததுமே இசை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்களால கத்தவோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இசையோட வாயில அவங்க துணியை வச்சு கட்டி வச்சிருக்கிறதுனால இசையால கத்த முடியாத சூழ்நிலை. விஷால் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் நின்று அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. என்னது இசையை நம்ம எல்லா பக்கமும் தேடியாச்சுது, எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கப்போ இங்க பார்த்தோம்னா அவங்க பூசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால நீங்க இதை இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் நீங்க ராவணன் வதம் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது இப்போ சுபத்ரா இசை எங்க போனாலும் தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா ராகவ் வராங்க. வந்ததுமே அம்மா விஷாலும் இசை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவோ அப்போ விஷால் இந்த விஷயத்தை பத்தி நீ அம்மா கிட்டே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கனால ராகவ் அம்மா இசை இங்கதாம்மா போனா, அதான் விஷால் கூப்பிடுறதுக்காக போயிருக்கிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சுபத்ரா என்னது இசை இல்லாம நம்ம எப்படி இதை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா ஊர்க்காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, அம்மா உங்க கையால இது செய்யுங்கம்மா, ஏன்னா டைம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கவும். அப்போ பார்த்தோம்னா ஆதிலட்சுமி ஸ்ரீதா சிந்தாமணி இவங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவ கையிலேயே இவ கையாலேயே இசையோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவும் ராவணவதம் பண்ணிடுறாங்க. பண்ணினதுமே அந்த நெருப்பு அந்த பிடிக்க ஆரம்பிச்சிருது. இங்க பார்த்தோம்னா இசையால கத்தவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்போ விஷால் அங்க நின்றுட்டு இருக்கவோ அப்போ இசையோட கால் கொலுசு கீழே விழுறது, அதுவும் விஷால் மேல. அப்போ விஷால் உடனே இந்த கொலுசை பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்க மேல பார்க்கும்போது இசையை அவங்க கட்டி வச்சிருக்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இசை அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி போகவும் அங்க பார்த்தோம்னா இசையை சுத்தி இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை வச்சிருக்கிறனால அவங்க பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நெருப்பு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா விஷால் ஓட்டமா ஓடுறாங்க. அப்போ ராகவ்கிட்ட கத்துறாங்க, ராகவ் இசை இங்கதான் இருக்கிற அப்படின்னு சொல்லவுமே அப்போ ராகவும் விஷாலும் இசையை காப்பாற்றுறதுக்காக ஓட்டமா ஓடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசை பக்கத்துல நெருப்பு வர்றதுக்கு நேரத்திலேயே இசையை காப்பாத்திருந்தாங்க. விஷாலும் ராகவும் சேர்ந்து இசையை காப்பாத்திரவும் அப்போ உடனே இசை அப்படியே பயத்துல அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா விஷால் கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன ஆச்சுது, உன்னுடைய நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ இசை உண்மை போட்டு உடைக்கிறாங்க. இப்படி மருது தான் இந்த மாதிரிக்கு லெட்டர் எழுதி என்னை கூப்பிட்டா, மருது இல்லை வேற ஒருத்தங்க தான் இந்த லெட்டரை கொடுத்தாங்க, நீ தான் என்னை வர சொல்லியிருக்குன்ட்டு போனேன். அங்கே பார்த்தா மருந்து இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதிலட்சுமி இந்த மாதிரிக்கு ஒரு மருந்தை என் வாயில் கொடுத்தா, அதில் நான் இப்படி தூங்கின மாதிரிக்கு நிலைமையில் ஆகிட்டேன். கண் முழிக்கும் போது நான் இப்படி இங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஷாலும் ராகவும் இசையை அழைச்சிட்டு வராங்க. வந்ததுமே ஆதிலட்சுமியை பார்த்து அவங்க அப்படியே துடி துடிச்சிட்டு ஓடோடி வராங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இங்க பார்த்தோம்னா இசை இப்படி வரதை பார்த்ததுமே ஆதிலட்சுமி ஸ்ரீஜா சிந்தாமணி இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராக சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரிக்கு இசை அங்க கட்டி வச்சிருந்தாங்கம்மா அப்படிங்கவும் இதை கட்டதுமே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்ன ராகு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பேசி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சுபத்ராவும் விஷாலும் வந்து அவங்க ஆதிலட்சுமியை அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து ஆதிலட்சுமியோ மருந்தவையும் சுற்றி வளைச்சு பிடிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமக்களை இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது இப்போ உண்மை சொல்லிட்டானா வசமா நம்மளா மாத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்கவோ இந்த இசை இருக்கிற இடத்து இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுதான் நான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா ஆதிலட்சுமியை அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி நீ காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஷால் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு இசையோட கொலுசு தான் என் மேலே விழுந்தது, அப்படி மட்டும் இல்லைன்னா இசையை நம்ம காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அப்படியே சுபத்திர துடிதுடிச்சு போயிருந்தாங்க. இசை உனக்கு ஒன்றும் ஆகலையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஆதிலட்சுமி பக்கத்தில் வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு சுபத்ரா வந்து ஆதிலட்சுமியை போட்டு அடிக்கிறாங்க. என் மருமகளை மட்டும் எதாவது நடந்துருதுன்னா உன் கதையை என் கையாலேயே அந்த இடத்துல நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து ஆதிலட்சுமி போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை இத்தனை வருஷமா நாங்கள் ஒட்டி வச்சிருந்தே பெரிய விஷயம், உன்னை இப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே, இந்த இசையோட கதையை இங்கே வச்சு முடிச்சலான்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டோம், அது எப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா விஷால் வந்து நேராக ஸ்ரீஜா கிட்ட வராங்க. இது எல்லாத்துக்கும் நீதே உடந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரி உளறிட்டு இருக்காது அப்படிங்கும் போது அப்போ ராகு வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் ஒன்று நான் விட்டு வைக்க தயாரா இல்லை, இப்பவுமே நான் போய் அம்மா கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு ராகு போகும்போது இப்போ விஷால் வந்து தடுக்கிறாங்க. ராகவ நீ அவசரப்படாது, நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது, இவனும் சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் இசையை பண்ணியிருக்கிறா, நீ மட்டும் இசையை பார்க்கலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க விஷால் வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்றாங்க, இங்கே பாரு அம்மா கிட்ட பொண்ணை பற்றி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இசையை தான், அவள் தான் வந்து அமைதியாக இருக்க சொல்லியிருக்கிறா, இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசையை கெட்டி பிடிச்சிட்டு கண்கலையும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதிலட்சுமிக்கு அவங்க பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து சுபத்ரா கொடுக்குறாங்க. அது என்னவா இருக்கும், அடுத்தது என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே வந்து ஸ்ரீஜா தான் அப்படிங்கிற உண்மை வந்து சுபத்ராவுக்கு தெரிய வருமா, அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.